முருகன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமை அன்று மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குறுதிகளாக மிக முக்கியமான 5 வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். முதியோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருமணம் ஆகாமல் நீண்ட நாட்கள் வாழ்கின்ற முதிர்கன்னிகளுக்கு வழங்கப்படுகின்ற பென்ஷன் தொகை ரூபாய் 1200 இருந்து ரூபாய் 2000 உயர்த்தி தரப்படும் அறிவித்திருக்கிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் தாய்மார்களை நம்பித்தான், அதுவும் ஏழை எளிய நடுத்தர தாய்மார்கள் நம்பித்தான் இயங்குகின்ற அரசியல் இயக்கம். ஆகவே தாய்குலத்தின் துயர்துடைக்க அவர்களுடைய வாழ்வாதாரமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள்